காமராஜரின் பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை அடுத்த பம்மலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பேசினார். அப்போது காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்துதான் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பெரிய விஞ்ஞானியானார் என்று பேசினார். இந்தியா வல்லாதிக்கம் பெற்ற நாடாகியதாக பெருமைப்பட வேண்டுமென்றால் அதற்கு காமராஜர் திறந்த பள்ளியினால் என்பதுதான் உண்மை என்று பேசியிருக்கிறார். ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார். காசு இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே 14000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க விட்டார். இங்கே மேடையில் இருக்கிற இவனும் எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை எவனும் அறிந்து, அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரையெல்லாம் வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது காமராஜர் திறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான். சீமானின் இந்த பேச்சுக்கு நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதாவது, காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்ற ஆண்டே அப்துல் கலாம் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டார். அப்படி இருக்கையில் காமராஜர் கட்டிய பள்ளியில் அப்துல் கலாம் எப்படி படித்து இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் சிலர், காமராஜர் முதலமைச்சரானது 1954ஆம் ஆண்டு. ஆனால் அப்துல் கலாம் பிறந்தது 1931ஆம் ஆண்டு. இப்படி இருக்கும்போது 20 ஆண்டுகளாக அப்துல் கலாம் படிக்காமலாயிருந்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இப்படி பலரும் சீமானின் பேச்சை விமர்சித்து வருகிறார்கள். யாரு இல்ல மத்திய மந்திரி கூப்பிடுறாரு. அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான் வந்து தீர்த்துட்டு போகணும், கையோட வர சொல்லி போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு, வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு மத்தியான சாப்பாடுக்கு நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. வந்துட்டாங்கல்ல, யாரு பிளைட்ல ஆள் விட்டு தர்றாங்க. பிளைட்ல ஆள் விட்டு தர்றாங்களா? பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க, எம்பிட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. இதே போல காமராஜர் மறைவுக்கு அதிகம் அழுதது அண்ணா என்று சீமான் பேசியதும் பேசுபொருளானது. ஒரு தமிழருக்கு தமிழனின் ஒரு இனத்துக்கு ஒரு மாண்பு, ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறைன்னு இருக்கு. அதெல்லாம் தாண்டி தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. முன்னாள் முதல்வர் அண்ணா கடந்த 1969ஆம் ஆண்டு மறைந்த நிலையில் காமராஜர் இறந்தது 1975ஆம் ஆண்டாகும். காமராஜர் உயிரிழப்பதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணா மறைந்துவிட்ட நிலையில் அவர் எப்படி அழுதிருக்க முடியும் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பினர். எந்த குறிப்புமின்றி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஆற்றல் கொண்ட சீமானிடம் இதை எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல?